கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பேசுகிறேன். சமீபத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியரை டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற பேரில் 46 லட்சம் ரூபாய் இழந்து விட்டார். அவர் உடனடியாக இங்கே சைபர் கிரைமில் இப்போ வழக்கு போட்டு அதை விசாரணை செய்து கொண்டு வருகிறோம். இங்கே மட்டும் கிடையாது, இது போன்ற நம்ம மாநிலத்திலேயோ இல்லை அதர் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற முறையில் இந்த ஏமாற்று பேர்வழிகள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது சம்பந்தமாக சில கருத்துக்களை பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். டிஜிட்டல் கைதுன்னா என்னன்னா, ஒரு நம்பர்லேருந்து வரும், நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம் இல்லை என்ஐஏலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பர், அதாவது உங்கள் செல்ஃபோனோ இல்லை உங்கள் ஆதார் கார்டையோ அதை ஒரு சட்டவிரோத செயலுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க, அதனால் உங்களை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு வீடியோ கால்லையே பேசுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு சிபிஐனாலே நம்ம பயந்து விடுகிறோம். உடனடியாக நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுறோம், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஒரு ரூமில் இருக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, உங்கள் மனைவிகிட்ட கூட பேசக்கூடாது, உங்கள் மகன்களோ மகள்கிட்ட யார்கிட்டையும் பேசக்கூடாது, இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வீடியோ கால் மூலமாகவே ஒரு யூனிஃபார்ம்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு நபர் உங்களை த்ரெட்டன் பண்ணுவார். அப்படி த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்கள் அக்கௌண்ட்டுலேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சில அமௌண்ட்டுகளை சொல்லுவார். ஓடிபி நம்பர் வரும், அது நீங்கள் கொடுங்க அப்படிம்பார். ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படிம்பார். இவர் இந்த பேராசிரியர் என்ன பண்ணியிருக்கார், ஈவன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிறத கூட க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கார். பட் அந்த பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போன உடனே உடனடியாக இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க, அதுலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க. இப்படி லேயர் 1, 2, 3ன்னு அப்படியே உடனடியாக அந்த பணம் மாறிக்கிட்டே போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் மக்கள் இந்த வீடியோ கால் வந்த உடனே பயப்படுறாங்கன்னா, பொதுவாகவே போலீஸ்னாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் போலீஸ்லேருந்து பேசுவோம், சிபிஐலேருந்து பேசுகிறோம், என்ஐஏலேருந்து பேசுகிறோம் அப்படின்ன உடனே நம்ம பயந்து விடுகிறோம். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரிலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.